ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ரோட்டோடைப். வாங்க அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எஸ்எம்பிஎஸ் ப்ரோட்டோடைப் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் வந்து பிரெட் போர்டு, ஜம்பர் ஒயர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், டயோட், எல்இடி அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ வந்து பிரெட் போர்டுனா என்ன? பிரெட் போர்டு வந்து சோல்ஜர் பண்ணாமல் சர்க்கியூட்டில் ஈஸியாக பில்டு பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு போர்டு தான் பிரெட் போர்டு. நெக்ஸ்ட் வந்து ஜம்பர் வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி தரும். அதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. அடுத்து வந்து டயோடு வந்து ஒரு டைரக்ஷன்லேயே கரண்ட் ஃப்ளோ பண்ணுறதுக்கு டயோடு வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டை கம்மி பண்ணி தரும், இல்லை வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி தரும். அடுத்து வந்து எல்இடி, நம்ம எடுத்துக்கிற எல்இடி வந்து 3 வோல்ட் எல்இடி. அடுத்து வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க நம்ம இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ரோட்டோடைப் செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற போர்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயோடு நமக்கு 4 தேவைப்படும். அதை வந்து நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஃபிட் பண்ணுறோம், அதாவது பிரிட்ஜ் ஷேப்பில் வரும். டயோடில் வந்து நம்ம எப்படி ப்ளஸ் மைனஸ் பார்க்குறதுன்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்லித்தரோம். ஓகே காசு, இப்போ வந்து நம்ம டயோட் ஃபிட் பண்ணிச்சு. அடுத்து வந்து நம்ம எல்இடி, கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எல்இடி வந்து 3 வோல்டேஜ், நமக்கு வந்து 20 வோல்டேஜ் வந்து பண்ணுறதுனால நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பவர் வந்து கம்மி பண்ணி தர போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் ஒயர் வந்து எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜம்ப் ஒயர் வந்து நமக்கு வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜம்பரை வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வச்சுக்கணும், இன்னொரு ஜம்பரை வந்து இங்கே வந்து பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து 4 ஜம்பர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஒரு ஜம்பர் வந்து நம்ம வந்து டயோடு வந்து நமக்கு வந்து கரண்ட் சப்ளை வரணும் இல்லையா, கெப்பாசிட்டர்ஸு, நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ஜம்பர் வந்து நம்ம இந்த சைடு வந்து பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து 2 சைடு வந்து கரண்ட் பாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஜம்பரை வந்து இங்கே வந்து பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம எஸ்எம்பிஎஸோடைய ப்ரோட்டோடைப்போட பேசிக் மெத்தட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ இடையே வச்சு பார்க்க போகிறோம். ரெடியாக இருங்க காய்ஸ், பார்க்கலாம். வாங்கினா இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ். இப்போ தான் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் இருந்துச்சுன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் ஓகே கைஸ், நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய டெக் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோ மீண்டும்